வணக்கம். என் பேரு மகேஸ்வரி சுடலைமுத்து. என்னோட நிறுவனத்தோட பேரு மதுரை மாடசாமி இட்லி பொடி. நான் இட்லி பொடியில 15 வகையான இட்லி பொடி தயாரிக்கிறேன். மூலிகை கலந்த இட்லி பொடி வச்சிருக்கேன். முடக்கத்தான் இட்லி பொடி, பிரண்டை, ஆவாரம்பூ, தூதுவளை, முருங்கைக்கீரை, புதினா, பூண்டு, கருவேப்பிலை, கொள்ளு இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, ஆளு வித இட்லி பொடி, பருப்பு பொடியிலே முருங்கைக்கீரை பருப்பு பொடி, கருவேப்பிலை பருப்பு பொடி, இந்த மாதிரி பலவிதமான பொடிகளை நான் தயாரிச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நான் வீட்லயே சாதாரணமா சின்ன அளவுல தான் நான் வேலை ஆரம்பிச்சு விற்பனை ஆரம்பிச்சேன். இப்ப படிப்படியா வளர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு 50 ரீசெல்லர் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த மாநிலங்கள்னா பெங்களூர், மைசூர், கேரளா இங்கெல்லாம் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின்ல ஒமன் நாட்டுல, கத்தார் நாட்டுல இருக்க கடைகள்லயும் என்னோட இட்லி பொடி என்னோட பேர்லயே மதுரை மாடசாமி இட்லி பொடி அப்படிங்கிற பேர்லயே விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட இப்ப ஒரு 3 பேர் வேலைக்கு வச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மதுரை மாடசாமி மகளிர் குழு அப்படின்ற ஒரு மகளிர் குழுல இருக்கேன். என்னோட சிஓ மேடம் கோதை மேடம், அவங்க இந்த மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க. EDI நிறுவனத்துல இருந்து இந்த சப்போர்ட் கொடுக்குறாங்கப்பா, நீங்க தொழில் பயிற்சி கத்துக்கோங்க அப்படின்னு என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. சிம்மக்கல்ல நடந்துட்டு இருக்கு இந்த தொழில் பயிற்சி. இங்க 3 நாளா பயிற்சி கொடுத்தாங்க. முதல் நாள் சங்கரலிங்கம் சார் வந்தாங்க, 2வது நாள் ஆனந்த், 3வது நாள் சந்திரசேகர் சார். 3 சாரும் எங்களுக்கு தொழில் பயிற்சி நல்ல சிறந்த முறையில வழங்கினாங்க. என்னோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி கொண்டு போறது, மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்றது, கஸ்டமரை நான் இன்னும் எவ்வளவு விரிவுபடுத்தணும், தொழில் வாய்ப்புகளை எப்படி உருவாக்கணும், அடுத்த கட்டத்துக்கு என்னோட தொழிலை எப்படி நான் கொண்டு போகணும், இன்னும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தொழில் முனைவர் இன்னைக்கு பயிற்சியில நான் கத்துக்கிட்டது, நம்ம மட்டும் ஜெயிக்க கூடாது, நிறைய பயனாளிகள் நம்மளோட தொழிலுக்கு வரணும், இன்னும் நிறைய பேருக்கு நான் வேலை கொடுக்கணும், நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை நான் முன்னேற்றணும். அதுக்காக தான் அரசாங்கம் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. இதை நான் பயனுள்ள முறையில பயன்படுத்தி நான் இன்னும் முன்னேறணும், நிறைய பேரை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நன்றி.